அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப் சீரிஸோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் மெமரிஸ். ஆமாங்க, எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ல கிரஷ் இருந்திருக்கும். ஸோ அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கும். பட் அந்த கிரஷையே நீங்க லவ் பண்ணி கடைசியில் காலேஜ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்கிறது மிகப்பெரிய கனவா இருந்திருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப. ஸோ அது மட்டும் இல்ல, சில பேருக்கு கல்யாணமும் ஆயிருக்கும் ஸ்கூல் கிரஷோட. ஸோ எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திருப்பங்கள், அது போக ஸ்கூல்ல நடக்கக்கூடிய அந்த கிரஷ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த வெப் சீரிஸ்ல பார்க்க போறோம். ஸ்கூல் வெப் சீரிஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி படிப்பு இதை பத்தி எல்லாம் பார்க்க வேணாம். ஒன்லி லவ் டாபிக் மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ உங்க எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ல இந்த கிரஷ் வந்து இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்த போறோம். சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறந்துடாதீங்க, இது நேயர்களோட விருப்பம். சோ நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. சோ கொஞ்சம் நம்மளுடைய சேனலை இன்னும் டெவலப் பண்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் தேவை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகேங்க. இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பேர் வைக்கணும். பட் என்ன ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த வெப் சீரிஸ்ல அந்த பேரை வந்து நான் செலக்ட் பண்ண போறதுல இந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயினி ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் 3 அவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்பலாம் இருக்காது. இந்த எபிசோட் மட்டும் தான். அடுத்த எபிசோடுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு ஹீரோயினிக்கு நல்ல ஒரு பேர், ஹீரோக்கு ஒரு நல்ல பேர், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான நல்ல பேர், இதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. அந்த பேரெல்லாம் நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்ல அப்படின்னா 2 days வெயிட் பண்ணி பார்க்கறேன், அதுக்கப்புறம் நானே வந்து பேர் வச்சிருவேன். சோ மறந்துடாதீங்க, நீங்க சொல்லக்கூடிய அந்த பேர் தான் அடுத்து இங்க வரக்கூடிய இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா வரப்போகுது. சோ உங்களுடைய சாய்ஸ், நீங்களே செலக்ட் பண்ணலாம் பேர்களை. சோ செலக்ட் பண்ணி சொல்லுங்க மக்களே. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டாங்க. அப்ப அழகா ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு பையன் ஓடி வரான்ல, இதுதான் நம்ம ஹீரோ. சோ நம்ம ஹீரோ ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி யாரா வரான்னு பார்த்தா நிறைய பொண்ணுங்க துரத்துது. டே ஆனழகா நில்றா, உனக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நில்றா அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு துரத்துறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக துரத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினியை நம்ம ஹீரோ அப்படி அழகா தூக்கிக்கிட்டு ஹாயா ஓடி போய் பஸ்ல ஏறி நீட்டா உட்காந்துட்டு அப்படியே 2 பேரும் பாக்குறாங்க. பின்னாடி ஓடி வரவங்கள பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அழகா அப்படி கிஸ் பண்ணறாங்க. பக்கத்துல வர்றாங்க. டப்புன்னு அடியே எந்திரிடி, என்னடி இவ்வளவு நேரம் தூக்கம் அப்படின்னு சொல்லி எழுப்புற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா அடிச்சு பிடிச்சி எழுப்பி விட்டு எந்திரிமா அப்படின்னு, என்னம்மா இப்படி கனவு கலஸ்டேம் அப்படின்னு, நீ டெய்லி தாண்டி கனவு காண்ற அப்படின்றாங்க. சரி, எத்தனை மணி ஆகுது அப்படின்னா மணி 7:20. சரி, சம்மர் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல் திறந்துட்டாங்க, போ இதுதான் கடைசி வருஷம், போய் உருப்படுற வழியை பாரு போ அப்படின்னு அடிச்சு பத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோயினியும் ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு அவசரமா ஓடி கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சோ எல்லா பொண்ணுங்களுக்குமே 18 வயசு ஆன உடனே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்கள தேடி வருவாங்கன்னு ஆசைப்படுவாங்க. சோ அது மாதிரி தான் எனக்கும் ஒரு கியூட்டான பாய் ஃப்ரெண்ட் என்னோட கனவுல இருக்கான். அவன் என்னை ரியல் லைஃப்ல வந்து தேடி வரணும்னு நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்கூல் பஸ்ல ஏறத காட்டுறாங்க. அவரை மறந்துடாதீங்க, இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு சைனீஸ் வெப் சீரிஸ்ங்க, கொரியன் வெப் சீரிஸ் கிடையாது. சோ இது ஹெச்டில அந்த அளவுக்கு கிடைக்கல. சோ ஓரளவுக்கு குவாலிட்டில தான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ல கூட பாருங்க, அந்த 3 பேர் நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் வந்து ஒரு டாம் பாய் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவ தான் ஃப்ரெண்ட் 1. ஓகேங்களா? அவங்க தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. சோ இவங்க 3 பேரும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சரியா? இந்த வெப் சீரிஸ்ல மறந்துடாதீங்க. இதுல வந்து டாம் பாய் தான் ஃப்ரெண்ட் 1, அடுத்து இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து ஃப்ரெண்ட் 2. ஓகேங்களா? இந்த ஒரு எபிசோடுக்கு தான். அடுத்த எபிசோட்ல நீங்க தான் பேர் செலக்ட் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. நம்ம ஹீரோயினி கரெக்டா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து பஸ்ஸுக்கு வெளியே நிக்கிறாரு. சரி, ஹீரோ தான் ஏற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா பாக்குறாங்க நம்ம ஹீரோயினி. பட் நம்ம ஹீரோ ஏறல, எங்க போனார்னே தெரியல. இதுக்கு அடுத்து அவங்க 3 பேருமே இதை பத்தி ஸ்கூல்ல பேசிக்கிட்டே வர்றாங்க. கரெக்டா அப்ப சொல்றாங்க, இல்லடி அவன் வேற ஸ்கூல் மாறிட்டான் போல இருக்கு, அதனால அந்த பஸ்ல ஏறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. சே, அவனை மீட் பண்ண முடியலடி இன்னைக்கு அப்படின்றப்ப, ஆமா நீங்க ரொம்ப நாளா பாக்குறேன், அவன்கிட்ட பேசுறதுல ஒன்னும் செய்யறதுல, ஆனா உன்னோட கிரஷ் மட்டும் சொல்லிட்டு வர, அவன் பேர் கூட தெரியாது எனக்கு அப்படின்னு. ஏ இல்லடி, எனக்கு அவன் பேர் தெரியும்டி, கனவுல பாத்துக்கேன்டி அப்படின்றப்ப, எங்க பேர் சொல்லு அப்படின்றப்ப ஒரு பேர் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கேன்டி, இதெல்லாம் மாதிரி பேரா வைப்பாங்க அவனுக்கு, நீயா ஒரு பேர் வைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. சோ இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் லைஃப்ல நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இப்போ 3 பேர் வந்துட்டாங்கல்ல, அதுல நான் சொன்ன டாம் பாய் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து மட்டும் என்னன்னா ஒரு பையன் டே எப்பரா இருக்கேன் இன்னைக்கு அழகா இருக்கேனா அப்படின்றப்ப டக்குன்னு பக்கத்துல அப்படியே மெதுவா கேட்காத மாதிரி, யாருக்குமே கேட்காத மாதிரி, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழகுன்னு, டே இங்க பாரு ஆன்ட்டி இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்காங்கடா மேக்கப் போட்டு அப்படின்னு கலாய்ச்சி விட்டுறான் புசுக்குன்னு. உடனே அந்த பொண்ணு, டே இறா மோன நீ சிக்கனடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணி நீங்க இந்த மாதிரி துரத்திருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி அந்த பொண்ணு அந்த பையனை துரத்திட்டு போகும்போது தான் பாக்குது ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து அப்படியே மெதுவா கிராஸ் ஆகிறாரு. அந்த பொண்ணு பாக்குது ஷாக்கிங்கோட, என்னடா இவன் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோ டீ அவன் வந்துட்டான்டி அப்படின்னு, என்னடி உளர்ற அப்படின்றப்ப, டீ அவன் வந்துட்டான்டி அப்படின்றப்ப, என்னடி உளராதரி அப்படின்றப்ப, டக்குன்னு டீச்சர் வராங்க அப்படின்னு பசங்க எல்லாம் ஒரே ஏரியா எந்திரிச்சு நிக்கிறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க, அவன் வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்தோடனே அப்படியே பாக்குறமே நம்ம ஹீரோயினியோட மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதுங்க. இந்த மாதிரி யாராவது உங்க கிரஷ பாக்குறப்ப உங்க மூஞ்சில ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிருக்கும். ஆனா அப்ப ஊடால பூந்து ஒருத்தன் உங்களுக்கு கிண்டல் வச்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோயினி சும்மா ஸ்டன்னா போய் நிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சர் சொல்றாங்க, டே பசங்களா, இவன் நல்லா புதுசா வந்த பையன், ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு சரிப்பா நீ வந்து உன்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய ஊரு பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்துட்டு சரிப்பா போப்பா அந்த கடைசி பெஞ்சு காலியா தான் இருக்கு போய் உட்காந்துக்க அப்படின்றாரு. ஆக மொத்தம்
இத்தனை எபிசோட்ல நம்ம ஹீரோ கடைசி பெஞ்சா உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதிரி கடைசி பெஞ்சா இருக்கிற ஹீரோஸை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எனக்குமே ஸ்கூல் டேஸ்ல ஒரு கிரஷ் இருந்துச்சு. பட் அது கிரஷாவே போயிருச்சு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷங்க. ஆஹா, நம்ம ஆளு பக்கத்துல வந்து உட்காண்டாடா நம்ம கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்துட்டு அந்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, டேய் சும்மா சும்மா பாத்துக்கிட்டே இருக்காது, ரொம்ப கேவலமா நினைப்பாண்டி அப்படின்னா, சும்மா இருடி எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்ல ஒரு கண்ணாடி இருக்கும். சோ அது வழியா பார்க்க ஆரம்பிச்சு சைட் அடிக்கிறாங்க. அப்படியே கனவு உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினி போய் நம்ம ஹீரோட்ட பேசுற மாதிரியும், நம்ம ஹீரோ உனக்காகத்தாமா நான் இந்த ஸ்கூலுக்கே வந்தேன்னு சொல்ற மாதிரியும், ரெண்டு பேரும் அப்படியே காதலோட பாக்குற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதாவது கிளாஸ் ரூம்லயே தூங்கிட்டு இவங்க இப்படி கனவு கண்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்து டீச்சர் சும்மா இருப்பாங்களா பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, சாபிஷ தூக்கி மூஞ்சில அடிச்சுட்டு எரும மாடு பகல்ல தூங்குற எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னா மேடம் 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 அப்படின்னு சொல்லி புலம்ப உட்காந்து தொலை எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸ் ரூம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. என்னடி இன்னைக்கும் கனவாடி, என்னடி நீ அவன் பக்கத்துல இருந்து கூட ஏடி கனவு காண்ற, நேர்ல போய் பேசுடி, கொஞ்சமாவது அவன் வந்து இது பண்ணு, நம்ம கிளாஸ்மேட் ஆயிட்டான், இனிமே நம்ம கூட தான் இருக்க போறான், உனக்கு சான்ஸ் நிறைய இருக்குண்டி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. சோ அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சர் வராங்க. வந்துட்டு இங்க பாருமா, இந்த புதுசா வந்தால பையன் அவன் கிளாஸ் ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன், அவனை கொஞ்சம் அங்க ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்றியா அப்படின்னு சொன்னேன். என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு, ஆமாமா வர சொல்லுமா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போய் இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு ஒரு பக்கம் நம்ம ஹீரோட்ட பேசணும் ஆசை இருந்தாலும் ஒரு பக்கம் பயம், இருடி பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸும் பண்றாங்க. உடனே நம்ம டாம் பாய் இருக்காங்கல்ல ஃப்ரெண்டு, அவங்க வந்து நீ சரியா பேச மாட்டேங்க நான் போறேன்டி அப்படின்றப்ப இருடி நானே போறேன்டி அப்படின்னு அவங்க ஒண்ணுக்கு 2 தடவை கிளம்பும்போதெல்லாம் தடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்க வந்துருவாரு. டக்குன்னு நம்மளுடைய டாம் பாய் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவன் வந்துட்டாண்டி அப்படின்னு டக்குன்னு போய் 3 பேர் அப்படியே வழிமறைச்சு நின்றுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹெட்போன் எடுத்துட்டு என்ன ஏன்னு கேக்குறப்ப ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோனி வந்து இவ பேசணும்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனிக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கனவுல ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல அந்த பேரை சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மால என்னது இது ஒரு மாதிரியா பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது படக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க இந்த பொண்ணு என்னமோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே திரும்ப அவர் வந்து நிப்பாரு. நம்ம ஹீரோனி பேசலான்னு போகும்போது படக்குன்னு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோனியாலே பேச முடியாது. சோ பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு லெஃப்ட்ல இருந்துச்சுல, அதாவது ஃப்ரெண்ட் நம்பர் 2, அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஆக்சுவலி உங்களை வந்து டீச்சர் கூப்பிட்டாங்க ஆபீஸ் ரூமுக்கு அப்படின்னோடனே எதுக்கு அப்படின்னோடனே எங்களுக்கு எப்படி தெரியும், அங்க போய் கேளுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிடுறாரு. அங்க போன டீச்சர் கேக்குறாங்க, என்னப்பா புதுசா வந்த பையன் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மேடம் அப்படின்னோடனே, ஆமா உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிருக்குது, அப்புறம் எதுக்கு நீ இந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேடம் இதை பத்தி பேசுறதுக்கு என்னோட அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சோ அந்த நேரத்தில் ஒரு லேடி வராங்க. யாருடான்னு பார்த்தா இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே வந்து நம்ம ஹீரோக்காக பேசிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு கிளம்புறாப்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை வளைச்சு போட்டோ எடுத்துட்டு பின்னாடியே ஹச் டாக் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல சந்தேகப்பட்டு திரும்பிலாம் பாப்பாரு. பட் நம்ம ஹீரோயினி கரெக்டா ஒளிஞ்சுக்குவாங்க. சரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறவர் பின்னாடியே நம்ம ஹீரோயினி துரத்திட்டு போவாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஹீரோ காணாம போயிருவார். நம்ம ஹீரோயின் எங்கடா போனாமே ஆளைய காணாமேன்னு தேடிக்கிட்டே வரும். வந்து பார்த்தா கரெக்டா நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது பின்னாடியே நம்ம ஹீரோ நிப்பார். நின்னுட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி தட்டுவாரு. உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்து பட்டக்குன்னு ஒரு விக்கெட் எடுக்கும் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயினியா அவங்க பேரை சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, ஹீரோ வந்துட்டு என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, உன் போனை கொடுக்குறேன் நான் ஒரு கால் பண்ணிட்டு தரட்டா அப்படின்னு போனை வாங்கினா அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட போட்டோ இருக்கும்ல, அதை பார்த்து என்னது இது அப்படின்னு ஐயோ சாரி நான் என்னைய போட்டோ எடுக்கிறப்ப மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவா நல்லா சமாளிக்கிறேன் நீ, ஆனா இப்படி எல்லாம் அப்பட்டமா போய் சொல்ற பத்தியா அப்படின்னு இல்ல உண்மையிலே சொல்றது கேளுங்க, நான் என்னைய தான் போட்டோ எடுத்தேன் ஆனா மாத்தி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ இதை நம்புற மாதிரி இல்ல. சரி ஓகே அப்ப இந்த போட்டோ எல்லாம் டெலிட் பண்ணிடு அப்படின்றாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனி பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போறாங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து டீச்சர் கேக்குறாங்க எங்க அவ அப்படின்னு கேட்டோன்னே யாருக்கிட்ட ஃப்ரெண்ட் நம்பர் 1 கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்னடா மேடம் அவளுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை அதனால ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படின்னு, அப்படியா சரி வா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க போனே மேடம் தெரியல மேடம் எங்க போயிருக்கான்னு, சாரி மேடம் நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு மேடம் எங்க அம்மா வந்து என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, சோ உடனே கிளம்பி வர சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு சின்ன லீவ் மட்டும் வேணும் அப்படின்னு. சரிப்பா டென்ஷன் ஆகாத ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து ஒரு காரை பிடிச்சி லிஃப்ட் கேட்டு வந்துகிட்டு இருக்காரு. சோ இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க ஒரு கிளாஸ்ல வந்து உட்கார்றாங்க, ஒரு லேடியோட கிளாஸ். இவங்க யாருன்னு தெரியல, இனிமே தான் காட்டுவானுங்க. சோ அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து அவங்களுடைய கிளாஸ் எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட போகும்போது பேசிட்டே போறாங்க. சோ வெளியே பேசிட்டு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்றாப்ல. வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா படக்குன்னு வந்துட்டு ஏதோ கிஸ் அடிக்க போற மாதிரி பாருங்க. அவங்கள டக்கு நிப்பாட்டி டேய் இன்னொன்னு சின்ன பையன் தான்டா அப்படின்னு, அதெல்லாம் இல்ல எனக்கு 18 வயசு ஆயிருச்சு, நான் இப்ப லவ் பண்ணலாம், எனக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்றான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு இவங்க மேல கிரஸ், பட் இவங்க வந்து நம்ம ஹீரோவோட ஏஜ் கூட. அந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க. ஐயோ என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ இங்க வந்து 2 பேர் பேசும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு இன்னும் 20 வயசு ஆகல, அவங்களுக்கு 20 வயசு ஆயிருச்சு, அவங்க வந்து இப்ப டீச்சரா இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க எனக்கு டீச்சர் சொல்லி கொடுக்க வந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நானும் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனா நான் சின்ன பையன் சொல்லிட்டாங்க. சரி 18 வயசு ஆயிருச்சு இப்பயாவது ப்ரப்போஸ் பண்ணலாம் ப்ரப்போஸ் பண்ணா இப்பயும்
அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறாப்ல நம்ம ஹீரோ. சோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோனி டக்குன்னு வந்து ஒரு சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்க அதை வாங்கல அப்படின்னா நம்ம ஹீரோனி சரி போடா நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு குடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனி என்னடா வீட்டுக்கு வந்தவங்க அவங்க அம்மா கிட்ட புலம்புன்னு புலம்புறாங்க. இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பையனுக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குமா, என்ன பண்றதுனே தெரியல, முதல்ல ஒரு பையன் மேல கிரஷ் வந்துச்சு, அந்த பையன் என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு அவங்க புலம்ப. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க அம்மா அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுவே பெரிய விஷயங்க. நம்ம வீடா இருந்தா இந்நேரம் விளக்கமாறு பிஞ்சிருக்கும். சோ இங்க நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வர்றாப்ல. வந்தோடனே நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற அப்படின்னா ஆமா நம்ம ரெண்டும் ஒரே கிளாஸ்மேட் தானே, சோ ஃப்ரெண்டாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு டீலுக்கு வந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினிக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு சந்தோஷம், ஏன்னா இவன் ஃப்ரெண்டா இருந்தா நம்ம கூட பேசிட்டே இருப்பான்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சோ அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தனியா உட்கார்ந்திருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ஓடி வந்து அவ வராடி அப்படின்னு யாரடி வர்றா அப்படின்னு அடியே அந்தாண்டி சோவும் வராடி அப்படின்னு யாருடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்து இந்த பொண்ணு பையனாங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு காட்டுறாங்க. பட் இது பொண்ணு தான். சோ இந்த பொண்ணு வந்தோன்னா எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏன் பொண்ணுங்க மேல ஆசைப்படுவாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெறிக்க பாக்குறாங்க. இவ்வளவு அழகா கியூட்டா இருக்காளே யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களே ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. பட் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா கியூட்டாலாம் இருக்கிற மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் அங்க கியூட்டா இருப்பாங்க போல இருக்கு. சோ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோயினியோட கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா கப்பு சிப்புன்னு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க உங்க கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி யாராவது தூங்கி இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நாளா தூங்கி இருக்கப்பா டீச்சர் இல்லாதப்ப செம்மையா தூங்குவேன், சும்மாவே கிளாஸ் ரூம்ல தூங்குவேன். சோ இதுல எல்லாம் செம்மையா தூங்குவேன் டீச்சர் இல்லனா. சோ அது மாதிரி எல்லாம் எனக்கு என்னன்னு படுத்துக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி பக்கத்துல இருக்க நம்மளுடைய டாம் கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து தட்டி எழுப்பி அடியே எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடானா என்னடி இப்படி தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு எப்ப பார்த்தாலும் நான் தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்றதே வேலையா போச்சு அப்படின்றாங்க. உண்மை சொல்ல அந்த பொண்ணு நம்ம கிளாஸ் தானே வரும் அப்படின்னே, ஏண்டி இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவங்க பூரா நம்ம கிளாஸ் ரூமுக்கு எப்படியே வருவாங்க, ஏண்டி இப்படி அநியாயம் பண்ற, இல்ல நம்ம யூனிஃபார்ம் போட்டிருந்தா ஏண்டி நம்ம ஸ்கூல் பூரா தாண்டி நம்ம யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க படுத்தாதரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோனியோட கிளாஸ் ரூமுக்கு வந்துருது. டீச்சர் தான் கூட்டு வராங்க. வந்தோடனே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ல இருந்து அந்த பொண்ணு வந்திருக்குது. சோ நீ இன்ட்ரோ கொடுமா அப்படின்னே அந்த பொண்ணு என்னடானா அவருடைய பேரை மட்டும் சொல்லிட்டு வேற எதையுமே சொல்லல. அவ்வளவுதானா அப்படின்னு, அவ்வளவுதான் மேடம் அப்படின்றாங்க. சரி போமா அந்த கடைசி கொஞ்சம் பிரியாத இருக்கு போய் உட்காரு, அந்த பையன் புது பையன் தான் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல தூக்கி உட்கார வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோவை சைட் அடிச்சா கூட பரவாயில்ல, இந்த பொண்ணையும் அழகா இருக்காளே இவ்வளவு மாதிரி நம்மள எப்படி அழகாகலாம் அப்படின்ற ஒரு யோசனையில அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல கரெக்டா நம்ம டீச்சர் அம்மா பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சு மறுபடியும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னோடனே நம்மளுடைய டாம் கேர்ள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பதில் சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோயினியும் சக்சஸ்ஃபுல்லா பதில சொல்லிடுறாங்க. பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டே உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி மட்டும் அப்படி கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திடீர்னு ஓடி வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுவும் சீரியஸா பேசணும் அப்படின்னோடனே சரி சொல்லு என்ன அப்படின்னோடனே, இங்க பாரு நீ வந்து கிளாஸ் ரூம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு அந்த புதுசா அந்த பொண்ணை பிடிக்குமா, பிடிச்சிருந்தா அவட்ட நேரடியா பேசணும் தானே, ஏன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே ரெண்டு பேரும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னது அந்த பொண்ணை பிடிச்சிருக்க என்னை பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு, நான்சென்ஸ் மாதிரி பேசாத போட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னோடனே சரி ஓகே உன்னோட கம்ப்ரசிவ் ஸ்கோர் இருக்குல்ல அதை வேணா ஏத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னோடனே எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா நீ என் கூட வா லைப்ரரியில் உட்காந்து படி, உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் நீ படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிடுறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, டாடா பை பை see you.